மெயின் பாயிண்ட் வந்து என்னன்னா, ஒரு 16 நாளுக்குள்ள அவங்க நம்மளால தொடர்பு கொள்ள முடியும், எந்த இறந்தவர்களும். அதுக்கு மேற்பட்டு தொடர்பு கொள்ள இயலாது. சாமானிய மனிதர்கள், மகான்கள், சித்தர்கள் ரேஞ்சில் இருக்கிறவங்க எப்போதும் நம்ம கூட தொடர்பு கொள்ள முடியும். அவங்களோட நம்ம வந்து நம்முடைய வேவ்லென்ஸும் அவங்க வேவ்லென்ஸும் ஒன்றா இருந்தால் அவங்களோட நம்ம தொடர்ந்து தொடர்பு கொள்ளலாம். சாமானிய மனிதர்கள் 16 நாள், அதிகபட்சமாக 48 நாட்கள் இந்த பூவுலகத்தில் அவங்க வந்து பழைய நினைவுகள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைவு அற்று போயிடும். அவங்களோட தொடர்புகளில் எல்லவும் முடியாது. அதெல்லாம் ஹம்பக் தான், பொய். அதனால் மனம் பிம்பம் தான், மனதனுடைய எண்கள். ஒரு குருநாதர் வந்து ஒரு இறைநிலையை வந்து ரொம்ப ஆழமாக கவனித்து யோசிக்கணும், அதோடு தியானம் பண்ணணும்னு முடிவு பண்ணார். அவர் ஒரு சிலையை வச்சுட்டு வணங்குற வழிபாட்டுக்கு வந்தார். அந்த சிலையை வந்து ரொம்ப சின்சியராக அதுக்குள்ளேயே வணங்கிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த சிலை அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிலை பேச ஆரம்பித்த உடனே வெகு காலம் வந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் கேட்குறதுக்கெல்லாம் அந்த சிலை பதில் சொல்லுது. இது மாற்றி மாற்றி செயல்பட்டுகிட்டே இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வருது. எனக்கு வர்ற, அதாவது மெய்ஞானமாக யோசிக்கிறாரு, எனக்கு வர்ற இந்த தன்மை ஏன் மற்றைய பக்தர்களுக்கு வருவதில்லை அப்படின்னு. அப்போ தான் ஒரு ஆய்வு பண்ணுறாரு. மிகப்பெரிய மனநல மருத்துவரோடு சேர்ந்து ஒரு ஆய்வு பண்ணும் பொழுது தான் பல விஷயங்கள் அந்த குருவுக்கு புரிஞ்சது. அவருடைய உள்மனமே அந்த சிலைக்குள்ளே போய் சிலை பேசுகிற மாதிரியான ஒரு மாய தோட்டத்தை அவராக உருவாக்கிக்கிட்டார். அதுலேருந்து ஃபிக்ஸ் ஆகிட்டார். வெளியில் வர முடியாமல் தவித்தார். பிற்பாடு மிக அற்புதமான மெய்ஞானத்தின் மூலமாக வந்து அந்த சிலை வழிபாட்டிலேருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டார். சேம் இதுதான் இறந்தவர்களோட பேசுகிறதோடைய வழியும். ஏன்னா இறைவனுக்கே இதுதான் வழிங்கும்போது இறந்தவர்களுக்கு